தமிழ்நாடு குறித்தும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் குறித்தும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்த ஆளுநர் ரவிக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத RSS பாஜக பிரச்சார செயலாளர் போல ஆளுநர் ரவி நடந்து கொள்வது அந்த பெரிய பதவியின் தன்மைக்கு மிக அவமானம் என்று கூறியுள்ளார். பீகார் தொழிலாளர் பற்றி ஹிந்தி யூடியூப் சேனல் ஒன்று தமிழ்நாடு அரசின் மீது பரப்பிய அவதூறுக்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட கதை மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பிய அவர், ஆளுநரின் பொய்யும் ஒப்பனையும் கற்பனையும் ஒருபோதும் நீடிக்காது என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு குறித்து உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை ஆளுநர் ரவி முன்வைக்கிறார் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் ஒற்றுமையையும் சமூக அமைதியையும் பாதிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் பேசி வருகிறார் என்றும், தமிழ்நாடு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஆளுநர் அரசியல் உள்நோக்கத்துடன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கூறியுள்ளார் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திராவிடத்தை எதிர்க்கும் சங் பரிவார் அமைப்புகளின் செயல்திட்டம் குறித்து ஆளுநர் ரவி பேசி வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு குறித்த ஆளுநரின் விமர்சனத்திற்கும் பதிலடி கொடுத்தார். நாங்கள் இந்தியை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், மதவாத அரசியலை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், நீட் போன்ற நிலைப்பாடுகளை பாஜக அரசின் அந்த நிலைப்பாடுகளை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம். இதுதான் அவருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கிறது. தமிழ்நாட்டின் சுயமரியாதை, சமதர்ம பகுத்தறிவு சக்திகளின் மரபு சார்ந்த வலிமையை சகித்துக் கொள்ள இயலாத ஆளுநர் தமிழ் மொழி மீது வெறுப்பை உமிழ்ந்து வருகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆளுநர் அல்ல, நவீன கோயாஃபல்ஸ் பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே மிக அமைதியான, பிற மாநில மக்களை அணைத்துக் கொள்கிற பூமியாக இருக்கிறது. எந்த உழைப்பவர் மீதும் வெறுப்பு பாராட்டாத மண் தமிழ் மண். ஆளுநருடைய இந்த கருத்தை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். அறிவுலகம், முற்போக்குலகம் இதை நிராகரிக்கும். ஆளுநர் ரவி மாமேதை கார்ல் மார்க்ஸ் குறித்து பேச அருகதையற்றவர் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார். பசுவையும் குரங்கையும் கும்பிடுவதுதான் சிறந்த நாகரீகமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், அந்த மூடத்தனத்திலிருந்து முழுமையாக மக்களை விடுவிக்க முடியவில்லையே என்பதுதான் கம்யூனிஸ்ட்களின் வருத்தம் என்றும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.